கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 5லிருந்து 15 வரைக்கும் நாம் வாசிப்போம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சபைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருப்போம். ஓகே, இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கர்த்தருடைய சிட்சை அப்படின்னு வாசிக்கிறோம். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு 2 லிஸ்ட்டு போடுறோம்னு வச்சுங்க. எதெல்லாம் நமக்கு பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா, எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதமான காரியங்களை பெறுவது பிடிக்கும், ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பது பிடிக்கும், ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய நமக்கு ஒரு புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்கறது பிடிக்கும், நமக்கு வருமானம் பெருகிறது பிடிக்கும், லாபம் பிடிக்கும், இன்பம் பிடிக்கும், இன்னும் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். நல்ல சுகம் அல்லது சுகபோகமான வாழ்க்கை எல்லாமே பிடிக்கும். நம்ம விரும்புகிறதெல்லாம் கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷத்தை தரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கேட்டால், கடிந்து கொள்ளுதல் பிடிக்காது, சிட்சையை பிடிக்காது, அல்லது நஷ்டம் பிடிக்காது, பாடுகள் பிடிக்காது, உபத்திரவங்கள் பிடிக்காது, வியாதி பிடிக்காது, நிந்தனைகள் பிடிக்காது. இப்படி பிடிக்காது அப்படின்னு பார்த்தா நிறைய ஒரு லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவன் ரெண்டையுமே நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆசீர்வாதத்தையும் அனுமதிக்கிறாரு, உற்சாகத்தையும் அனுமதிக்கிறாரு. அதே சமயத்தில் நாம் ஏதாவது தவறும் பொழுது மோசம் போகாதபடிக்கு நமக்கு பாடுகளையும் கஷ்டங்களையும் சிட்சையையும் கூட நமக்கு அனுமதிக்கிறார். நாம் மிகுந்த கனி கொடுக்கும்படிக்கு வேண்டாத கிளைகளை வெட்டி நம்மை சுற்றி இருக்கிற தேவன், ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சில இந்த திராட்சை செடியெல்லாம் அந்த கொலை போட்டு முடிஞ்ச பின்னாடி அதை கவாத்து பண்ணி விட்றதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மரங்களில் கூட சில மரங்களை அதை வெட்டி சுற்றி இருக்கும்போது நல்ல பலனை தரும்பாங்க. ஆனால் வெட்டும்போது அது நமக்கு இஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தேவன் ஒரு மனுஷனை சிட்சிக்கும் பொழுது நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, ஒன்று அதை லைட்டாக எடுத்துக்கிடுவோம், அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அதான் இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, 5வது வசனத்தில், மை சன் டு நாட் ரெகார்ட் லைட்லி த டிசிப்ளின் ஆஃப் த லார்ட். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அப்போ முதல்ல ஒரு சிட்சை வரும் பொழுது, சரி இது ஒரு சாதாரண இதுதான், அது ஒரு வியாதியாக இருக்கட்டும், அல்லது ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், பண கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், அது ஒரு வேறு ஏதோ ஒன்றுன்னு வச்சுங்களேன், அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இது சாதாரண, அதனால தான் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். அது கர்த்தருடைய சிட்சை என்று சீரியஸாக நினைப்பதில்லை. ஆண்டவரே, எதனால இது எனக்கு நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு நம்ம கேட்கறதில்ல. இன்னொன்று என்ன வரும்னா, ஒரு சிலர் சோர்ந்து போவோம். நான்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறேன். எனக்கு நல்ல மூத்த சகோதரர்கள், தேவன் அருமையான நல்ல சகோதரர்களை தந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய சபைகளில் கிடைக்காத ஒரு இது என்னன்னா, சிட்சையோ கடிந்து கொள்ளுதலோ கிடைக்காது. பெரும்பாலும் உற்சாகப்படுத்துவாங்க, தேவன் நல்லவர், தேவன் அன்புள்ளவர், அதாவது
நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்து தேவன் அன்புள்ளவர், நல்லவர், அற்புதம் செய்கிறவர், சுகம் தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், இப்படியே கேட்கறது தான் ஜனங்கள் விரும்புகிறாங்க. அப்போ ஜனங்கள் எதை கேட்க விரும்புகிறார்களோ அதை பேசுகிறவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்றால், ஜனங்கள் வழி தேப்பி போகும் பொழுது அவர்களை கடிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையினால போதித்து, பைபிள் எழுதியிருக்கு போதக சிக்ஷை அப்படின்னு எழுதியிருக்கு. போதக சிக்ஷையே ஜீவ வழி, ஜீவனுக்கு போகிறதான வழி என்னன்னா போதக சிக்ஷை. அதை நம்ம மனம் விரும்பாது. எப்போதுமே நம்ம வந்து யாரும் நம்மளை, நான் விரும்ப மாட்டேன். நான் வந்து அது மாதிரி உங்களை போல தான் நானும், நம்ம எல்லாருமே அப்படிதான். யாராவது நம்மளுக்கு போதிக்கும் பொழுது, புத்தி சொல்லும் போது, கடிந்து கொள்ளும் போது, சிக்ஷிக்கும் பொழுது நம்ம விரும்பவே மாட்டோம். ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீ அற்பமாகவும் என்னாத, இன்னொரு ரெண்டுக்கு போய் சோர்ந்து போயிடாது. சில நேரங்களில் உண்மையிலேயே நாம் தவறு பண்ணியிருக்கிறோம், அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கடிந்து கொள்ளுதல் அல்லது சிக்ஷை வருது அப்படின்னா, அந்த நேரத்தில் இன்னொன்று என்னன்னா சோர்ந்து போயிடுவோம். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு. ஒரு சில நேரங்களில் அது அசட்டே எடுத்துக்கிறது. இன்னொன்று என்னன்னா, இதில் தான் கடைசி எழுதியிருக்கு பாருங்க, கசந்து கொள்ளாதீங்கள். நீங்க பாருங்க 15ஆம் வசனம் இதனுடைய தொடர்ச்சியாக தான் எழுதியிருக்கு. 15ஆம் வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அப்ப கசந்து கொள்ளாதிருங்கள் அப்படின்னா ஒரு கசப்பு வரும். ஆக இதுக்கு மேல 13ஆம் வசனத்தை என்ன எழுதியிருக்குனாக்கும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 12-13 வாசிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் கை நெகிழ்ந்து போச்சு, முழங்கால்லாம் தளர்ந்து போச்சு அப்படின்னா ஒரு சோர்வுனால ஏற்படக்கூடிய காரியங்கள் இதெல்லாம். அது ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் வரக்கூடிய நஷ்டமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். இப்ப தேவன் சிக்ஷிக்கிறது பல விதத்துல இருக்கும். ஒரு வியாதியின் மூலமா சிக்ஷிக்கலாம், பண கஷ்டத்தின் மூலமாக சிக்ஷிக்கலாம், மன கஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய அல்லது மனத்தை காயப்படுத்தக்கூடிய விதத்துல சிக்ஷிக்கலாம். பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பின்னா அப்போ சாத்தானேனார். அவர் செய்த காரியம் என்னன்னு கேட்டாக்கும், இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு தான் சொன்னார். எனக்கு பின்னா அப்போ சாத்தானேன்னு சாத்தான்கிட்ட சொன்ன அதே வார்த்தையை இங்கேயும் சொல்றார். ஆனாலும் கூட அவருடைய மெச்சூரிட்டி அதில் என்னத்தை காமிக்குதுனாக்கும், அவர் சோர்ந்து போகல. அவர் வந்து நீங்களும் போக மனதாக இருந்தால் போங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கூட நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாம் வந்து கடிந்து கொள்ளப்படும் போது ஆரம்ப நிலைமையில் நம்ம எப்படி இருப்போம்னா குழந்தைகளை போல இருப்போம். குழந்தைகள் திடனற்று போவார்கள், சோர்ந்து போவார்கள், அசட்டை பண்ணுவார்கள், அல்லது மனம் நொந்து போவார்கள், திடனற்று போவார்கள். அதனால தான் இங்கே திடனற்று போகாமல் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்து போன முழங்கால்களையும் நிமிர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருக்கு. சரி, இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. நம்ம வந்து நீதிமொழிகள் 5ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 5:12. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. இப்ப இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யாராவது நமக்கு போதிச்சு புத்தி சொல்லும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, போதகத்தை நான் வெறுத்தேனே. ஒன்று அசட்டை பண்றது, இன்னொன்று வெறுக்கிறது, அப்புறம் ஒன்று மனசோர்ந்து போயிடுறது. ஸோ இப்படி அதாவது போதகம் அல்லது சிக்ஷை இதுகள்லாம் நம்முடைய மனதுகளை ஏற்படுத்தக்கூடியதான காரியங்கள். நான் வாசிங்க, போதகத்தை நான் வெறுத்தேனே. ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா வெறுத்து அசட்டை பண்ணி, இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறுத்து விடும்போது பின்னாடி என்ன வருதுன்னா, அங்க என்ன எழுதியிருக்கு அதுக்கு முந்தின வசனத்தை என்னன்னா, பின்னால நீ வருத்தப்படுவ, அதான் எழுதியிருக்கு. அதுல வாசிங்களா அதுக்கு முந்தின வசனத்தை. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உரிவழியும் போது நீ துக்கித்து. அப்படின்னா முதல்ல இவர் இந்த நபர் யாருன்னா, இவர் வந்து அவருக்கு புத்தி சொல்லும் போது அதை கேட்கவே இல்லை. ஆனால் பின்னாடி அவர் வழியிலேயே போய் இது வந்து என்னன்னா, பாலி இச்சையினால் ஒரு மனிதன் விழுந்து போகிறான், அவனை தேவன் பொதிச்சு புத்தி சொல்றார், அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. கடைசியில போய் அவர் வந்து அதே பாலி இச்சையினால கெட்டு போய் மோசம் போய் வீழ்ச்சி அடைந்த பின்னாடி இவர் சொல்றாரு. அதெல்லாம் கண்கட்ட பின்னாடின்னு சொல்லுவாங்கல்ல உலகத்துல, கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கண் கெட்டு, அதாவது கெட்டு போயாச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஐயோ நான் வந்து அப்பவே எனக்கு சொன்ன போதவர்களுடைய சொல்ல நான் கேட்காம போயிட்டேனே, எனக்கு இன்னார் இப்படி புத்தி சொன்னாங்க, என் மனைவி சொன்னாங்க, என்னுடைய வீட்டுக்காரர் சொன்னாரு, சகோதரர்கள் சொன்னாங்க, சபையில சொன்னாங்க, ஆண்டவருடைய வார்த்தை இப்படியெல்லாம் எனக்கு நேரம் வந்துச்சு, நான் அதை வந்து அசட்டை பண்ணி விட்டேனே
என்ன எழுதியிருக்கு அந்த வசனத்துல 12? ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. போதகத்தை நான் வெறுத்தேனே. ஒண்ணு வெறுக்கிறது, இன்னொன்னு அலட்சியம் பண்றது, இன்னொன்னு அசட்டை பண்றது, இன்னொன்னு சோர்ந்து போறது, இன்னொன்னு கசந்து போறது. இதெல்லாம் நம்ம வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். ஆக இது எல்லாமே தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடியதான காரியங்கள்ல நம்முடைய மனநில எழும்பக்கூடியதான எதிர் விளைவுகள். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். உண்மை என்னன்னா, நாம் நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமா நடக்கும் பொழுது, லாபமா இருக்கும் பொழுது, இன்பமா இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, நமக்கு பேரும் புகழும் வரும் பொழுது, வெற்றி மேல வெற்றி வரும் பொழுது, செய்யற காரியங்கள், பிசினஸ், தொழில், வேலை எல்லாம் நல்லா விருத்தி அடையும் போது நாம் தேவனை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒண்ணு, நம்ம விரும்புறதெல்லாம் கிடைக்கும் போது, நமக்கு ஐஸ்வர்யம் அந்த மிகுதியாகும் போது நமக்கு என்ன ஆகுதுனாக்கும், நமக்குள்ள ஒரு lulled them to sleep மாங்க. அப்படின்னா மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அது ஒரு மயக்க நிலைமை கொண்டு போயிடும். ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம, சபையை குறித்து சீரியஸ்னஸ் கிடையாது, பைபிள் வாசிக்கிறது சீரியஸா இருக்காது, ஆண்டவருடைய வார்த்தை இப்படிலாம் சொல்லுதே, நம்ம இப்படி வாழ்றோமே, அது ஒரு சீரியஸ்னஸே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று நினைத்து விடுவோம். வாழ்க்கையில வெற்றியின் மேல வெற்றி, ப்ரமோஷன், அல்லது நமக்கு எல்லாம் லாபமாகுது, தொழில் விருத்தி அடையுது, நம்ம செய்யற காரியங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார், நம்ம கீழாகாமல் மேலாகிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நம்முடைய இருதயம் எப்படி ஆகும் சொன்னா, தீஸ் ஆர் ஆல் மார்க்ஸ் ஆஃப் காட்ஸ் பிளஸிங். நான் இப்ப தேவனுக்கு பிரியமானவன், அதனால தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் சரியா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், அதனால தேவன் எனக்கு இப்படியெல்லாம் என்னை கனப்படுத்துறாரு, எனக்கு வெற்றியை தருகிறார், எனக்கு வாழ்வை தருகிறார், எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், என்னுடைய கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இப்படி நம்ம எண்ணுவோம். அப்ப அதனுடைய விளைவுகள் என்னன்னா, நாம் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போய்கிட்டே இருப்போம். ஐஸ்வர்யம் மிகுதியாகும் போது நம்ம அதன் மேல நம்முடைய இதயத்தை வச்சிருவோம். சோ ஒரு காரியம் இன்னொரு காரியத்தை விட்டு இரண்டாவது நிலைக்கு கொண்டு போய், தேவன் பேர் உள்ள அன்பை உலகத்தின் மேல, ஆசையின் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல அல்லது இன்பத்தின் மேல இருக்கக்கூடியதான நம்முடைய ஈர்ப்பு அந்த தேவன் பேரில் உள்ளதான அந்த பக்தியை அல்லது அன்பை இரண்டாவது இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. அது ஸ்லோவா நடக்கும், நமக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். சோ நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் வருகிறது. நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க, தோத்து போறீங்க, நஷ்டம் வருது, கஷ்டம் வருது. அப்பெல்லாம் நம்ம மனமுடைஞ்சு, ஆண்டவரே என்ன இப்படி ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். தாழ்மையிலேயே தரித்திருப்போம். ஆனா நமக்கு எல்லாம் ஆசீர்வாதமா வருது, லாபமா வருது, பேர் வருது, புகழ் வருது, வெற்றி வருது, எல்லாரும் நம்மளை குறித்து பெருமையா பேசுறாங்க, உங்களை போல உண்டான்னு பேசுறாங்க. அப்பதான் டேஞ்சர். புகழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு என்ன எழுதியிருக்கு? கண்ணியார். கண்ணினா வலை. ஒரு மனிதர்கள் நம்மளை புகழும் பொழுது, பைபிள் எழுதியிருக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் இப்படியே செய்தார்கள். எல்லாரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது, மெச்சிக்கொள்ளும் பொழுது, பாருங்க, நான் பார்த்துருக்கிறேன், யாராவது ஒருத்தர் நம்மளை புகழ்ந்து பேசும்போது, நம்முடைய வார்த்தைகளையோ நம்முடைய ஊழியத்தையோ அல்லது நாம செஞ்ச ஏதாவது ஒரு உதவியோ மெச்சிக்கொள்ளும் போது, அது நம்முடைய உள்ளத்துக்குள்ள திரும்ப திரும்ப ஒழித்து கொண்டிருக்கும். அதே மாதிரி யாராவது நம்மளை குறை சொல்லும் பொழுது, அதுவும் நம்முடைய உள்ளத்துல திரும்ப திரும்ப எக்கோவிங் சொல்லுவாங்கல்ல, அப்படி திரும்ப திரும்ப ஒழித்து கொண்டே இருக்கும். அப்ப வெற்றியும் தோல்வியும், வெற்றி அதுக்குள்ள நமக்குள்ள அப்படியே கொண்டு வரும்போது அது பெருமைக்கு நேராக நடத்திவிடும். அதுதான் அந்த மனுஷன் புகழ்ச்சியில கண்ணியில போய் விழுகிறது. உங்களை போல உண்டா, நீங்க அருமையா வேலை செய்யறீங்க, நீங்க நல்லா பாடுறீங்க, நீங்க நல்லா அந்த வேலையை செய்யறீங்க, நீங்க உங்களாலதான் இப்படியெல்லாம் ஆச்சு, நீங்க இல்லைன்னா அப்படி நடக்குமா, உங்களுடைய தியாகம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, இப்படி எல்லாம் நம்மளை ஏதாவது ஒருத்தர் புகழ்ச்சியா பேசினாங்கன்னா, நம்முடைய இருதயத்துல அப்படியே கொஞ்சம் அறியாமையே நம்மளோட அப்படியே நம்மளை போல உண்டா, ஐ எம் சம்படி. அதான் எழுதியிருக்கு, when you did not think much of yourself, God made you king over Israel. நம்ம 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். சாமுவேல், நம்ம அநேகம் பேர் நம்ம கடிந்து கொள்ளுதல விரும்புறதில்ல, புத்திமதியை விரும்புறதில்ல, கஷ்டத்தை, நஷ்டத்தை, சிக்ஷையை, போதனையை விரும்புறதில்ல, புகழ்ச்சியை, என்கரேஜ்மெண்ட்டை, நம்மளை யாராவது பொழுது பேசினா அவங்களோடு கூட நெருங்கி நம்ம பழக விரும்புவோம். உங்களை போல உண்டா, நீங்க எவ்வளோ அழகா இருக்கிறீங்க, உங்களுடைய வாய்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கு, நீங்க பேசினா எவ்வளோ இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது புகழ்ந்து பேசட்டும், அடுத்தாப்புல அவங்க எப்போ பார்ப்போம், அவங்களோட எப்போ பேசுவோம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம விரும்புவோம். யாராவது நம்மளை கடிந்து கொள்றாங்க, நம்மளை இது பண்றாங்கன்னா, நம்முடைய மனநிலைமை அவங்கள பார்க்கவே விரும்ப மாட்டோம், அவங்கள சந்திக்க விரும்ப மாட்டோம்.
ஐயோ இவர் என்னத்தை சொல்ல போறாருன்னு நினைப்போம். இட் இஸ் எ ஹியூமன் டெண்டன்சி. இது நம்ம மனுஷர் எல்லாருக்குமே உள்ள சுவாபம் தான். ஆனால் நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர்ச்சி அடைய நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இதை வாசிங்க, அப்புறம் போவாங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இஸ்ரவேலின் மேல ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அவன் தன் பார்வையில் சிறியவனாய் இருந்தான். இப்பொழுது அவன் வாழ்க்கையிலே உயர்வடைந்து ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வந்து விட்டான். ராஜ பதவி அப்படின்னா அந்த தேசத்திலே அவன் தான் பெரியவன். எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள். அவனை புகழ்வார்கள், அவனை வணங்குவார்கள். அவன் விரும்பியோ விரும்பாமையோ அவன் சொல்றதுக்கு கீழ்ப்படிவார்கள். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருதயம் அப்படியே பெருமையில உப்பு போய்விடும். இப்போ பாருங்க, சர்வாதிகாரிகள் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களை எதிர்த்து கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நம்மளுக்கும் அது மாதிரியான ஒரு நிலைமை நம்மளுடைய இருதயத்தில் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம தேவனை விட்டு தூரம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப தேவன் வந்து நம்ம வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது நம்ம எசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கிறோம், இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உனக்கு பின்னாக கூப்பிடுகிற சத்தத்தை, you will hear a voice behind you that this is a way, walk in it. இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று உனக்கு பின்னாக கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை நீ கேட்பாய். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலே உள்ளே இருந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். திஸ் இஸ் த வே, இதுல நட, வலதுபுறத்துல போயிடாத, இடதுபுறத்துல போயிடாத, ஒரு சமநிலைமையான நிலைமையில நீ நடக்கணும். நீ வந்து புகழ்ச்சியை வந்து கண்ணியை அதையும் மறந்துடு, இகழ்ச்சியிலேயே நீ சோர்ந்து போயிடாத, அதுவும் உன்னை வந்து வழி தப்பி போக பண்ணிடும். டேக் இட் இந்த நியூட்ரல் வே, நடுநிலைமையோடு சீர்தூக்கி பார்த்து எது சரியோ அதை எடுத்துக்க. திஸ் இஸ் த வே. இப்படிதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 119வது சங்கீதம் 65 77 வரைக்கும் வாசிங்களேன். அந்த சங்கீதக்காரன் அந்த காலத்துல அவர் எப்படி அனுபவிச்சு ஒரு காரியத்தை எழுதுறாரு பாருங்க. இது மனிதர்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள் வந்து எழுதுற ஒரு காரியம். சங்கீதம் 119 65 77 வரைக்கும் வாசி. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் நிணந்துண்ணி கொளுத்திருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இப்ப இந்த சங்கீதத்தை எழுதினது யாருன்னு தெரியல. ஒருவேளை எஸ்ராவாக இருக்கலாம், அல்லது வேற யாரும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வேதத்தை எழுதினவர் முழுவதுமா வேத பிரமாணங்களை குறித்து தான் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இங்க பாருங்க, 71வது சங்கீதத்தில் சொல்றாரு, இட் இஸ் குட் ஃபார் மீ தட் வாஸ் அஃப்ளிக்டட் தட் ஐ மே லேர்ன் யுவர் ஸ்டாட்யூட்ஸ். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு பாடுகள் வந்தது நல்லது. பாருங்க, இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துக்குள்ள இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள ஏதோ ஒரு விதத்துல சாத்தானால சோதிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்த நஷ்டங்கள், வியாதிகள், விபத்துக்கள், அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில பட்டதான பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளதான் அவங்க வந்து தேவனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, நான் வியாதியில மரணப்படுக்கையில இருந்தேன், வியாதிப்பட்டிருந்தேன், விபத்துல வந்து உயிர் பிழைச்சதே பெரிய காரியம், அல்லது மன நோவுகள், அழுத்தங்கள், பிரச்சனைகள், இப்படிதான் அவர்கள் வந்து தேவனை அறிந்திருக்கிறார்கள். அப்ப நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால நான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு இப்படி பாடு வந்தது நல்லது, எனக்கு இப்படி பிரச்சனை வந்தது நல்லது. பாருங்க, இன்னைக்கு புகழ்ச்சி அல்லது வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ப்ராஸ்பரிட்டி, இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்களை தேவனை விட்டு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஆனா அதை அவர்கள் அறியவில்லை. இன்னும் வந்து தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மளை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால்
நாமளோ சிறுமைப்படுத்தப்பட்டு அல்லது பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அல்லது ஆபத்துகள், விபத்துகள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் அல்லது மனிதர்களால் வரக்கூடியதான நெருக்கங்கள், பெர்சிக்யூஷன்ஸு, ட்ரையல்ஸு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நம்மளை அப்படியே ஏன் தெரியுமா, அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம தேவனேன்னு போகும்போது அவர் நம்மை சிறுமைப்படுத்தி நம்முடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நம்ம காட்டுகிறார். பாரு, உனக்குள்ள பண ஆசை இருக்கு, பாரு உனக்குள்ள பெருமை இருக்கு, பாரு உனக்குள்ள கசப்பு இருக்கு. நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கல, நம்ம ஆண்டவர்கிட்ட போறோம், ஆண்டவரே ஏன் இப்படி, எனக்கே இப்படி நடக்குது, எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம காட்டுகிறார். உபாகமத்துல 8வது அதிகாரத்துல, உபாகமம் 8 2வது வசனம் வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பாருங்க, தேவன் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்துவாரா மனதார? ஆமா, அப்படிதான் எழுதியிருக்கு. கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனது இருக்கிறதா அல்லது வேற ஆவி இருக்கிறதா? பெருமை இருக்கிறதா அல்லது மனத்தாழ்மை இருக்கிறதா? பண ஆசை இருக்கிறதா அல்லது பணத்தை குறித்து ஒரு சரியான விதத்தில் நம்ம இருக்கிறோமா? அப்ப நஷ்டம் வரும் பொழுதும் லாபம் வரும் பொழுதும் பணத்தை குறித்து நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? மற்ற மனிதர்களை குறித்து நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு டெஸ்டுக்குள்ளேயும் நம்ம இயல்பான நிலைமை என்னங்கிறத, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறத தேவன் நமக்கு காட்டுகிறார். நம்முடைய உள்ளத்துல உள்ளதை நமக்கு காட்டும்படிக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, நாம வளர்ந்து இருக்கிறோமா அல்லது இன்னும் மாம்சத்தின்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? நமக்குள்ள ஆவியானவர் நம்மை முதிர்ச்சிக்கு நேராக நடத்துகிறாரா அல்லது மாம்சத்தின்படி நம்ம சோர்ந்து போயிடுறோமா? இதையெல்லாம் தேவன் பிராக்டிக்கலா நடத்துறார். இப்போ கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் படிக்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க, செஞ்ச கணக்கை ரைட்னு போயிடுவாங்க. போட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ளஸ் போடுறதா, இந்த மைனஸ் போடுறதா, இந்த இடத்துல ஸ்டெப்பு தெரியலேன்னு தலையை சொஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கல் செய்யும் போதும் லேப்ல எல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்ய சொல்லுவாங்க. வாத்தியார் நடக்கும்போது எல்லாம் தெரிஞ்சது போல இருக்கும், ஆனால் இங்கே போகும்போது செய்யும்போது தான் தெரியும், ஆஹா என்னன்னு தெரியலையேன்ட்டு. அப்போ ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம போதனையின்படி வார்த்தைகளை தெரிந்து கொள்றதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக கடந்து போடுறதுக்கும் அப்பொழுதுதான் நம்ம உண்மையிலேயே நாம் எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு இன்னும் வளராமல் இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். ஸோ தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படின்னா இருதயத்தில் சுத்தமா இருக்கிறவங்க என்ன நடந்தாலும் தேவனே நீரே இதை அனுமதித்தீர், நீரே என் வாழ்க்கையில் இதை செய்தீர், தேங்க்யூ லார்ட், இப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆனா இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் அவர்கள் சோதிக்கப்படும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு காரியம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அவர்கள் மனிதர்களை தரிசிப்பார்கள். இவனா மோசமான ஆளு, இவன் தான் எனக்கு இப்படி செஞ்சுட்டான், இதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சிலர் சாத்தானை பார்க்குறாங்க, சிலர் மனிதர்களை பார்க்குறாரு. யோபனுடைய வாழ்க்கையில பாடுகள் எவ்வளோ வந்தது, அவன் சாத்தானை பார்க்கவே இல்லை. அவனுக்கு பிள்ளைகளை கொன்றது, அவனுடைய ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் எல்லாம் சேதமடைந்தது, அவனுக்கு வியாதியை கொண்டு வந்தது எல்லாமே பிசாசு தான். ஆனா அவன் இருதயத்துல சுத்தமா இருந்தபடினால he was blameless in his heart. அதனால அவன் தேவனை பார்க்கிறான். தேவனே, மனைவி கிட்ட சொல்றாரு, தேவனுடைய கருத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? ஆனா சாத்தான் தான் செஞ்சது. அவன் இன்னொரு இடத்துல சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் கொடுத்தாரு, ஆனா எடுத்துக்கின்றது கர்த்தர் இல்லை, கர்த்தர் அனுமதித்தார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு நிந்தைகளோ அவமானங்களோ பாடுகளோ பண கஷ்டமோ அல்லது ஏதாவது பிரச்சனையில வரும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே வராது, நீங்க ஏன் இதை அனுமதிக்கிறீங்க? வாட் லெசன் யூ வாண்ட் டு டீச் மீ? எனக்கு நீர் போதிக்கிற கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? அல்லது எங்கே நான் தவறுனேன்? ஒருவேளை நான் தவறுனது நிமித்தம் இதை அனுமதிச்சீங்களா? அல்லது நான் மிகுந்த கனி கொடுக்கும்படிக்கு வேண்டாத காரியங்களை, வேண்டாத உறவுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், அதுகளை வெட்டி என்னை சுத்திகரித்து நான் மிகுந்த கனி கொடுக்கும்படிக்கு இதை அனுமதிக்கிறீரா? ஒரு சில நேரங்களில் சில பிஸ்னஸ் நான் பார்த்துருக்கேன்,
ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்கும், இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும். ஒரு காரியம் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னொன்று பண்ணுவோம். ஏன் தெரியுமா? நம்ம உலக பிரகாரமாக ஆசீர்வாதங்களை விரும்புகிறபடினால. அப்போ தேவன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி அதில் நஷ்டம் வரும்படி தேவன் செய்வார். அது என்ன? ஹி இஸ் ப்ரூனிங் அஸ். போதும்பா, மெயின் கிளையை வச்சுக்கிட்டு சைடு பக்க கிளையெல்லாம் வெட்டி விடு, அப்போ தான் கனி நிறைய கொடுக்கும். இது மாதிரி நமக்கு வந்து ஒன்று ஏதாவது ஒன்று உருப்படியாக வச்சுக்கிட்டு மற்றையெல்லாம் விட்டுரு. இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு தொழில் லாபகரமாக ஓடும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ டாடா பிர்லாம்பாங்க மிந்தி, இப்போ எத்தனையோ பேர் பில்கேட்ஸ் என்னென்னமோ, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் லாபகரமாக போகும் பொழுது அதில் நிற்கிறது இல்லை, அப்படி அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் தரும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்போ உண்மையான சந்தோஷமும் மன நிறைவும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எரேமியாவுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் பாருங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் தேவ மனிதர்களும் தங்களுக்கு நேரிடுகிறதான கஷ்டங்கள் நஷ்டங்கள்ல இருந்து அவங்க எப்படி தேவனுடைய காரியங்களை பார்க்கிறார்னு பாருங்க. 31:18 பாசிங்க. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். பாருங்க, நான் பணியாத மாடு போல, லைக் an untrained calf. அதாவது பயிற்றுவிக்கப்படாத, உழுகிறதுக்கு பயிற்றுவிக்கப்படாத ஒரு கன்றுக்குட்டின்னு சொல்லும்ல, அது எப்படி இருக்கும்? அது இப்ப நான் அப்படி இருந்தேன். அப்புறம் வாசிங்க. என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய இதை பாருங்க. நான் வந்து அவனை, அதாவது தேவன் வந்து ரெண்டையும் செய்யறார், காயப்படுத்துகிறார், காயம் கட்டுகிறார். அவர் நமக்கு வந்து ஏதாவது பாடுகள், பிரச்சனை, கஷ்ட நஷ்டத்தை அனுமதிக்கிறார். ஆனால் அந்த மனுஷன் திரும்பிட்டா பாருங்க, அங்க என்ன எழுதுறாரு பாருங்க. For after I turned back, I repented, and after I was instructed, I was ashamed and also humiliated. நான் வந்து மிகவும் வெட்கப்பட்டேன், இப்பொழுது நான் நிந்தையினால அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? மை டியர் சன், 20ஆம் வசனம் பாருங்க. இஸ் எப்ராயிம் மை டியர் சன்? எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். நான் அவனுக்கு விரோதமாய் பேசினது தேவன் பேசினார், ஆனா பேசிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கேங்கிறார். ஏன்னா நம்ம பிள்ளைகள் அப்படிதான், சில நேரங்களில் நம்ம கடிந்து கொள்றோம், அடிச்சு விடுறோம், காயப்படுத்திடுறோம். அப்புறம் வந்து ஐயோ நல்லா தூங்குறானா, ஐயோ தடிச்சிருச்சா. ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படிதான் இருக்கும். தகப்பன் சிட்சியாத புத்திரன் அப்படின்னா, ஒரு தாயோ தகப்பனோ பிள்ளைகளை வந்து சில நேரங்களில் கோபத்தில் அடிச்சிருது உண்டு. சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து இது தேவை, இந்த அளவுக்கு இவங்களை பனிஷ் பண்ணாதான் இவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே அந்த தாய் தகப்பன் அடுத்து என்னன்னா அதில் சந்தோஷப்படுறதில்ல. அடுத்து என்ன செய்யறேன்னாக்கும் பாருங்க, நான் அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையான் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? நம்முடைய தேவன் வந்து ஒரு அன்பு தகப்பன்கிறத இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. நாம் வந்து ட்ரெயின் அப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பழக்கப்படாத ஒரு கிடேரி அப்படின்னு என்ன சொல்லுவோம், கிடேரின்னு தானே சொல்லுவோம் இல்லையா? அது வந்து பெண் மாட்டைத்தானே கிடேரிம்போம் இல்லை, இது வந்து உழவுக்கு பயிற்சி வைக்கப்படாத மாடு. அப்போ காளமாடு. அப்போ காளமாட்டை என்னன்னு சொல்லுவோம்? இளங்கன்று. ஓகே, அது வந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு தெரியும். அதை வந்து கடைசியில் அப்படி பயிற்றுவித்த பின்னாடி அவர் சொல்றாரு, நான் பேசிட்டேன், அவனை காயப்படுத்திட்டேன். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஓசியாவுடைய புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 14 இருந்து 6ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஓசியா 5:14 இருந்து. நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய் விடுவேன், தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அதுக்கடுத்து 6:1-2. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார்.
நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். போதும். அருமையானவர்களே, அவரே காயப்படுத்தினார், அவரே காயம் கட்டுவார். இவை அவரிடத்துல திரும்புவோம். அப்ப நமக்கு என்ன வந்தாலும் சரி, உண்மையான தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டோம் சொன்னா, காயப்படுத்தின அதே தேவன் நம்மை காயம் கட்டவும் செய்வார். நம்மை அடித்த தேவன் நம்ம அணைக்கவும் செய்வார். ஏனென்றால் அவர் நம்முடைய அன்பு தகப்பன். அதனால ஒரு காலம் நம்ம கர்த்தரால் சிட்சிக்கப்படும் பொழுது நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள் அல்லது சோதனைகள் அல்லது விபத்துக்கள் எது வந்தாலும் சரி, அது எதனால வந்ததுன்னு, ஆண்டவரே நான் செய்த பாவத்தின் நிமித்தம்னா எனக்கு காட்டுங்க, நான் மனம் திரும்புறேன். ஒருவேளை என்னை நீங்க சுத்திகரிக்கிறதுக்காக, மிகுந்த கனி கொடுக்கும்படி என்னை சீர்படுத்துறதுக்காக சொன்னா, அதை எனக்கு காட்டுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் சோர்ந்து போகாதபடிக்கு என்னை பலப்படுத்துங்க. இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோம்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுடையவே படாது. அவருடைய சிக்ஷையை நாம் அற்பமாக எண்ண வேண்டாம். அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போக வேண்டாம், கசந்து கொள்ள வேண்டாம். அவர் மனிதர்களை பயன்படுத்துவார், சூழ்நிலைகளை பயன்படுத்துவார், இயற்கையை பயன்படுத்துவார், பஞ்சத்தையும் பசியும் கூட பயன்படுத்துவார். என சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, அங்க எழுதியிருக்கு பாருங்க, உபாகம் 8 என்ன ஆச்சோம், பசியினால் வருத்தி. பஞ்சம், பசி, வியாதி, விபத்து, இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எதை வேணுமாலும் தேவன் பயன்படுத்துவார். ஒரு மனிதனை சரி செய்வதற்கு எந்த காரியத்தை வேணாலும் பயன்படுத்துவார். கடைசியில அவர் விரும்புகிற பலனை தரும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். அப்பொழுது நாம் என்ன சொல்லுவோம், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அநேகம் பேர் இன்னைக்கு சபையில நிலைச்சிருக்கோம் அப்படின்னா, அவருடைய அன்புல நிலைச்சிருக்கோம்னா, தாழ்மையில தரித்திருக்கோம்னா, பெருமையடையாது இருக்கிறோம்னா, அல்லது பண ஆசையில விழுந்து போகாது இருக்கிறோம்னா, பால் இச்சையில விழுந்து போகாம இருக்கிறோம்னா, அவருடைய கரம் அடித்தார், அணைத்தார், சிட்சித்தார். ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாம் புரிந்து கொண்டிருக்கணும்னா, அவர் நம்ம நேசிக்கிறார்னா அவர் மேல அக்கறையா இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நன்மை செய்வார், அதான் நினைக்கிறோம். கரெக்டு தான். அதே ஆவிக்குரிய நன்மை எப்படி வருது? வேறு விதத்தில் வருகிறது. அவர் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எனவே நம்ம ஒரு காலம் தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்தவர்கள் பயப்பட வேண்டியதில்லை, பதஷ்டம் அடைய வேண்டியதில்லை. நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 8:28 விசுவாசம் உள்ளவர்கள் அல்லது தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதிக்கிறார். கர்த்தரும் கண்களை திறந்தல்வாராக. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் நம்முடைய அன்பு தகப்பனுக்கு உண்மையுள்ளவர்களா இருப்போம், இரக்கமுள்ளவர்களா இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவன் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னோட பேசி கொண்டிருக்கும் பொழுது தேவன் என்னோட அப்படிதான் பேசினார். ஒருத்தர் கடிந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னா, புத்தி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அதை ஏற்றுக்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்கரேஜ் பண்ணா, நம்மளுடைய செயல்களை எல்லாம், நான் ஸ்கூல்ல கூட நிறைய நேரத்தில் நான் சோதிக்கப்பட்டிருக்கேன். நம்மளை பத்தின நல்ல செயல்கள் எல்லாம் சொல்லி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணா எப்படி இருக்கு, மனசு சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்மளை கடிந்து கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்லும் பொழுது மனதில் எப்படி இருக்குன்னா வலியை உண்டு பண்ணுது. இப்ப பாருங்களே, பிரதர் அதே வசனம் எபிரேயர் 12வது அதிகாரத்துல 6வது வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். நீங்க சிட்சையை நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். நீ சகிக்கிறவனா இருந்தா தேவனுடைய நீ எப்படி இருக்கிற, தேவனுடைய கரத்துல அவருடைய பிள்ளையா இருக்கிற. நம்ம பிள்ளைகளுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், தெருவில் பிரதர் சொல்றது போல தெருவில் பிள்ளை விளையாடிட்டு இருப்போம். நிறைய பிள்ளைய விளையாடுங்க, ஆனா நம்ம யாருடைய பிள்ளையை கூப்பிடுவோம்? என் பிள்ளைய, நம்ம பிள்ளைய தான் கூப்பிட்டு நீ இப்படி செய்யக்கூடாது, அங்கே தெருவில் விளையாடக்கூடாது, ஏதாவது அடிபட்டுருவ அப்படின்னு சொல்லி ஊர்ல விளையாடக்கூடிய மற்ற பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க விளையாண்டாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, என் பிள்ளைகளை கூப்பிட்டு தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நான் ஸ்கூல்ல கூட நிறைய சமயத்துல நான் சொல்லி யோசிச்சிருக்கேன். பிள்ளைங்க நிறைய விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஆனா என் கிளாஸ் பிள்ளைங்க அந்த டயத்துல என்னோட பீரியட்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா என்ன செய்வேன், அவனை தான் என்னுடைய நிறைய பிள்ளைகள் மேல கவனம் இருந்தாலும் என் கிளாஸ் பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஃபுல் கவனமும் அங்க அப்படிதான் இருக்கும். அது போலதான் தேவன் நம்மை நேசிக்கிறதுனாலதான் சின்ன சின்ன சோதனைகளை வைத்து தேவன் நம்ம என்ன செய்யறாரு, ஒரு டெஸ்ட் மாதிரி பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன யூனிட்டி நடத்தின உடனே ஒரு டெஸ்ட், ஒரு பாடம் முடிச்ச பிறகு ஒரு டெஸ்ட்,
குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு டெஸ்ட் வச்சு அந்த பிள்ளைங்க எப்படி தேறி இருக்கிறான் அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்யறோம், டெஸ்ட் வைக்கிறோம். அதை போலதான் ஏசாண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு சின்ன சோதனை அனுமதிச்சு இந்த சோதனையில நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி தேறி இருக்கிற அப்படின்றத நம்ம கண்டுகொள்ளும்படியா தேவன் என்ன செய்யறாருன்னா குட்டி குட்டியா சின்ன சின்னதா டெஸ்ட் வச்சு நம்மை சோதித்து அறியும்படி, நான் இந்த நிலைமையில தான் இருக்கிறேன், நம்மளுடைய நிலைமையை நாம் அறியும்படி தேவன் என்ன செய்யறாருன்னா பல்வேறு சூழ்நிலையில தேவன் என்னுடைய வாழ்க்கையை நம்ம அனுமதிச்சிருக்கிறாரு. நான் போயிட்டு இருக்கையில கூட ஏதாவது ஒரு சிந்திச்சுட்டு போயிட்டு இருப்பேன், படார்னு ஒரு கல்லு தட்டும் காலில் கூட. நான் அப்ப நினைச்சிருப்பேன், நீ என்ன சிந்திச்ச, உன்னுடைய சிந்தனையில என்ன இருக்குது, ஒரு தவறு நடந்திருக்கு. அதனாலதான் தேவன் என்ன செய்யறாரு, இது தேவனுக்கு தெரியாம என்னுடைய வாழ்க்கையில ஒரு கல் இடறது கூட என்ன செய்யுது, தேவனுக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. தேவன் எல்லாவற்றிலையும் நம்முடைய உள்ளந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய தலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியையும் நம்ம என்னன்னா இன்னைக்கு பூரா உட்காந்து எவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்பு, எவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஆனா என்ன முடியுமா அப்படின்னு கேட்டா நெவர், முடியவே முடியாது. ஆனா தேவன் என்ன செய்திருக்கிறாராம், நம்முடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் எண்ணி கணக்குல வைத்திருக்கிறாராம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையில தகப்பனாய் கொண்டிருக்கிறோம். உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா என்னையும் நம்ம இருக்கிற ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் எண்ணி கணக்குல வச்சிருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு காரியங்களையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், தீர்க்கமும் திட்டமுமா அறிந்திருக்கிறார். யோபுவினுடைய காரியத்தை கூட நம்ம படிச்சோம்னா யோபுவை சுற்றி, அவருடைய பிள்ளைகளை சுற்றி, அவருடைய உடைமைகளை சுற்றி தேவன் அப்படியா வெளியடைத்து ஒவ்வொரு அதை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு மட்டும் நம்ம பயந்துட்டோம்னா நம்மளை சுற்றி, நம்ம பிள்ளைகளை சுற்றி, நம்முடைய உடைமைகளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி இப்படி தேவன் என்ன செய்திருக்கிறார், பல வேலிகளை அடைத்து தேவன் நம்முடைய ஒவ்வொருவரையும் தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். அப்படிப்பட்ட தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்னஞ்சிறிய சோதனையை நம்மிடத்துல அனுமதிக்கும் போது நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்னோட பேசினார். நான் மற்றவர்களை நியாயந்திருக்க முடியாது அல்ல, அந்த சோதனை மத்தியில நீ எப்படி இருக்கிற, நீ இவங்க அப்படி நடந்துகிட்டதுனாலதான் நான் இப்படி இந்த காரியத்தை செஞ்சேன், அவங்க பேசினதுக்காக தான் நான் இப்படி மாறுத்தனை சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் அடுத்தவர்களை நான் நியாயந்திருக்கிறத விட்டுட்டு நான் எப்படி இருக்கிறேன், ஆமாண்டவரே இந்த சூழ்நிலை மத்தியில நீ அனுமதிச்சிருக்கிற சின்ன டெஸ்ட்ல நான் என்னையே பார்க்கறேன்னா இல்ல முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து நான் அவளை நியாயந்திருக்கிறேனா என்று சொல்லி தேவன் அநேக சமயத்துல என்னோடு பேசியிருக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்துக்க, நம்ம ரெகுலரா பார்க்குறோம், ஒரு சின்ன வியாதியோ வலியோ வேதனையோ என்ன இருந்தா நம்ம என்ன செய்வோம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அந்த சமயத்துல பிள்ளைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது பிடிக்குமா? எந்த ஒரு பிள்ளைக்கும் பிடிக்காது. ஆனா அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தா பிடிச்சிக்கிட்டு கண்டிப்பா என்ன செய்யுங்க, இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன், நான் முழுமதான் ஒப்பு கொடுக்குறேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நிறைய ஆப்ரேஷன்லாம் நடக்குது. அங்க ஆப்ரேஷனுக்கு என்ன செய்யறாங்கன்னா முழுமையாய் ஒப்பு கொடுக்குறாங்க. தகப்பனா இருக்கிற நானும் நம்ம ஒருவரும் என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா வலி வேதனை இருக்கும், இருந்தாலும் அந்த காரியத்துல முழுமையா விடுதலை அடையணும், ஒரு வியாதியிலிருந்தோ இல்ல வலி வேதனையிலிருந்து சரியாகணும் அப்படின்னா நம்ம முழுமையா ஒப்பு கொடுத்து டாக்டருக்கு என்ன செய்யறோம், நம்ம அவர் சொல்றதெல்லாம் நம்ம ஒபே பண்றோம், முழுமையா ஒப்பு கொடுக்குறோம். அது கஷ்டம்னு தெரியும், இருந்தாலும் என்ன செய்யறோம், நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதை முழுமையா ஒப்பு கொடுத்து எப்படியாவது சரியாயிர மாட்டேனா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரயாசப்படுறோம். அது போலதான் தேவன் இந்த நாள்ல கூட என்னோடு எச்சரித்து புத்தி சொல்லியிருக்கிறார். நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு சின்ன சின்ன சோதனைகளை அனுமதித்து நம்ம சோதனையின் மத்தியிலே புடமிட்டப்பட்ட பொண்ணு எப்படி விளங்குமோ அது போல நீ விளங்குறியா, உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கு, உன்னுடைய மனசு எப்படி இருக்கு, நம்ம வெளியில சொல்ல மாட்டோம் சூழ்நிலை மத்தியில, ஆனா நம்ம சிந்தனையில எப்படி ஓடுது, என்ன ஓடுது, இந்த சூழ்நிலையில எதனால இப்படி அனுமதிச்சார், இல்ல ஆண்டவரை குறை சொல்றோமா, இல்ல மனிதர்களை குறை சொல்றோமா, இல்ல சூழ்நிலையை குறை சொல்றோமா? அப்படிதான் தேவன் என்னோடு கேள்வியா என்னோட அடுக்கடுக்காய் தேவன் என்னோடு பேசினார். நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலையும் தேவனே, ஆமாண்டவரே இது என்ன நோக்கத்தோடு என்ன வாழ்க்கையில அனுமதித்தீரோ அந்த நோக்கம் என்னிடத்துல நிறைவேறத்தக்கதாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பலனை தாங்க ஆண்டவரே, என்னால ஒன்று முடியாது, உம்முடைய பலனை தந்தீரானால் நான் கண்டிப்பா இந்த சோதனையிலே நான் ஜெயம் பெற்றவனாய் நான் வாழ முடியும் என்று சொல்லி தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். அந்த வேளையில நாம் தலை வணங்குவோம்.